சோ गाइस எப்படியே வந்து வாண்டர் அக்காவோட செகண்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சோ போன எபிசோட்ல வந்து நம்ம அக்கா வந்து கொலை கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் சின்ன பையன் கிட்ட. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த சின்ன பையன் வந்து அந்த அக்காவோட வாழ்ந்துட்டே போனானே, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ காட்சா புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் மேல அப்படியே காட்டும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ எனிவே गाइस சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணாத லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பனா ஓடகர்ஸ் கதைக்கு போலாமா? இப்போ வாங்க போமா. ஸோ எபிசோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் காரி கடைக்கடையாக போகிறா மீன்ஸ் அவளுக்கு சாப்பாடெல்லாம் வேணும்ல. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கடைக்கடையாக போயின்னு இருக்கா. பட் அப்படியெல்லாம் கடைக்கடையாக போயின்னு இருக்கா, ஓரளவு மேலே மதியானம் சாப்பாடாக வந்துடுது. பட் நம்ம ஹீரோயின் காரி பர்ச்சேஸ் பண்ணதுனால அங்கேயே பசிக்க ஆரம்பிச்சதுனால சரி ஓகே ரோட்டில் யாருமே இல்லை, இங்கே யாருமே கிடையாது, நம்ம தனியாக கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் எடுத்து இந்த குலோப் ஜாம் போட்டு அமுக்கின்னு இருக்க. உடனே ஏமோ மேலே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின்காரி அடங்கொத்த என்னடா இப்போதான் நான் சாப்பிட விட மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்க அந்த ஆன்டிகாரியுமே அம்மா கொஞ்சம் மேலே வாமா, தப்பாக்குதுண்ணா. ஸோ கொஞ்சம் துணியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்காரியும் சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக வந்து அவரோட வேலைக்கு போயிட்டா. ஸோ அப்படியே ஹீரோயின்காரி வேலை செஞ்சிருக்க. உடனே ஃபோன் வருது. ஹீரோயின்காரி யாரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசினா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அந்த பக்கம் பேசுறாங்க. நம்ம ஹீரோயின்காரிக்கும் வந்து ஹீரோட அம்மா பழக்கப்பட்ட கஸ்டமர் தான் போல. நம்ம ஹீரோயின்காரியா சொல்லுங்க நீக்கோ அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஏமா இது மாதிரி எங்க வீட்டில் உங்க கொடை இருக்குதுமா, நீ ஏமா உங்க கொடையை திருந்து என் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. நம்ம ஹீரோயின்காரியும் அந்த நேரத்துல வந்து வைக்கல. நேற்று வந்து உங்க பையன் வந்து அட்டி சத்திட்டு வராம கொம்முன்னு கொடைய வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். சரி தொலைச்சு போட்டோம் சொல்லிட்டு நான் தான் கொடையை குத்து அனுப்பிச்சேன், ஏன் கொடையை வாங்கி நீ நம்ம என்கிட்ட நெக்கலா பேசுற அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட அம்மாவும் ஐயோ சாரிங்க அவனும் சொல்ல வரட்டான், மேபி வந்து நாளைக்கு வந்து நான் கொடையும் என் பையனையும் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்காரியும் இல்லங்க நான் வந்து இன்னைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அதாவது வந்து நீங்க கொடுத்த துணி எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ ஸ்டில் அப்படியே சாயந்தரம் ஆகுது. நம்ம ஹீரோயின்காரியும் வந்து ஒவ்வொரு வீட்டா வந்து அயன் பண்ண துணி எல்லாம் கொடுத்துட்டு போறா. சோ எல்லா வீட்லயும் துணி கொடுத்துட்டு எப்படியோ வந்து நம்ம ஹீரோவோட வீட்லயும் காலத்துக்கு உள்ளத்துக்கு வச்சா அங்க பார்த்தா மாடு மாதிரி 6-7 அங்கிளுங்க இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின்காரிக்கு என்னதான் தயக்கம் இருந்தாலும் அவன் கிடக்குறாங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என் கொடை எங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோட அம்மாக்காரி அது அங்கதான் கிடக்குடி இப்ப எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின்காரி போயிட்டு கொடையை எடுத்துக்கிறா. சோ கொடையை எடுத்து அவ்வளவுமே எங்க உங்க பையன் எங்க அப்படின்னு கேட்க காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அவங்க அம்மா ஐயோ சொல்லவே மறந்தானே, நீ அவனுக்கு கொடை கொடுத்தா அவன் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் ரைட்டா. சோ நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை போட்டு கூப்பிட நம்ம ஹீரோயின்காரிக்கு ஒரு கூச்சம் வந்துருது. உடனே இவ்வளவு ஐயோ வேணாம் அப்படின்னு நான் சொல்ல அவங்க அம்மாவும் சரி ஓகே அவன் வரல போல, சரி ஓகே அவன் நான் வந்துட்ட போறேன், கடையில வந்து அவனை பார்க்க சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின்காரியும் சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து கிளம்புறா. உடனே அவங்க அம்மா அந்த பொண்ணை நிப்பாட்டி ஆமா நீ இவ்வளவு துணி தோச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம கொடை வேற கொடுத்துருக்கு, சோ வந்து நாங்க தான் உனக்கு நல்லது பண்ணோம்ல, சோ நாங்க நேத்து தான் வந்து ஒரு பாத் டியூப் கடத்தணும், அது மட்டும் இல்லாம அது வந்து ஹாட்டா இருக்கிற ஒரு பாத் டியூப், சோ நீ அங்க போய் குளிச்சிக்க அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து ஹீரோயின்காரி அங்க போய் குளிக்க போறா. சோ அப்படி தண்ணியில உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ எப்பா என்ன சுகம்டா இது, இந்த அளவுக்கு சுகமா இருக்கே இந்த ஈட்ரு அப்படியே தூக்கிட்டே அப்படியே காலை தூக்கிட்டு வந்து அண்ணாத்துல வைக்க உடனே அம்மாக்காரி முதல்ல ஊட்டு புள்ளிய நீ ஒழுங்கா வளர்றியா ஓல மாதிரி பொண்ணு குளிச்சி அம்மா வெள்ளவாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே வந்து ஹீரோயின்காரி குளிச்சு முடிச்சுட்டு வந்து வானத்தை போல அப்படின்ற மாதிரி வானத்துக்கு போறா, அதாவது மாடிக்கு போறா. அங்க போயிட்டு அப்படியே மாடிக்கு போனோம். அங்க பார்த்தா ஹீரோ கார் வந்து சேர் எல்லாம் அடிக்கி போட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே சரி பேச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு காசை நான் என்றேன்டா, நீ இந்த இடத்துல என்ன பண்றடா அப்படின்னு கேட்க ஹீரோ காரனும் நீயும் பேசுற வானத்தை பார்த்து கொஞ்சம் நீ அட்டைய சாத்து அப்படின்னு சொல்ல ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்காரியும் இது மாதிரிலாம் பேசாதீங்க, என் வாழ்க்கையில வந்து பாஸ் 2 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோவும் இன்னாடி என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒழுங்கா புரியல என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின்காரியும் நீ நேற்று வரும்போது உன் ட்ரெஸ்ஸை குத்து வந்து எனக்கு துவைக்க சொல்ல தெரியுமா, அது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு என்றது எனக்கு சுத்தமா தெரியாது, ஒருவேளை நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் மறந்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அப்படியே வந்து இன்னாடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து முகம்லாம் சோகமாகுது. உடனே அதை பார்த்து ஹீரோயின்காரியும் இல்ல நீங்க ஏன் சோகமாகறீங்க, இப்போதைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா துணி துவைக்கிறேன், ஜாலியா என்ன வேணுமோ சாப்பிடுறேன், என் வாழ்க்கை ஜாலியா தான் இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அங்க கிளம்புறா. சோ இப்போ அப்படியே வந்து அதே பாத் டியூப்ல நம்ம ஹீரோ குளிக்கிறத காட்டுறானுங்க.
ரெண்டே கொட்டை தான். ஹீரோவுமே பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுல ஒரே செம்பருத்தி வாசனை வருது, ஒரு வேளை வந்து அந்த செம்பருத்தி வந்து இதுல குளிச்சிருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்ல எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. ஸோ அப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்கா. கரெக்டாக அப்படியே அடுத்த நாள் விடியுதுப்பா. நம்ம ஹீரோன்காரியும் வழக்கம் போல வந்து துணி துவைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படி கரெக்டாக வந்து ஹீரோன் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள வந்து ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணு உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம ஹீரோன்காரி ஓகே கஸ்டமர் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அம்மா காரியும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னா இந்த கடை சூப்பரா வந்து பண்ணுவீங்க, அதாவது எல்லாத்தையும் தப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்னா. ஸோ அதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன்காரியும் ஓகே ஓகே துணி தைக்க வந்திருக்கீங்களா, தென் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரேன், உங்க ட்ரெஸ் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து காட்ட சொல்றாங்க. அப்படியே கஸ்டமர் அக்காவும் வந்து தன்னோட ட்ரெஸ் எடுத்து காட்ட அதுல பார்த்தா ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. உடனே ஹீரோயின் காரியுமே என்ன இவ்வளவு அழுக்கு இருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே கஸ்டமர் அக்காவும் இல்ல நேத்து வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தோம், தப்பாக்குதுண்ணா. சோ ஸ்டில் அப்படியே பார்க்கும் போது வந்து சாப்பாடு வச்சிருந்தோம், அந்த சாப்பாடு வந்து பட்டு மேல கொட்டிச்சு, பட் நான் வந்து மேபி வந்து இருக்கிற மிச்சதெல்லாம் கழுவிட்டேன், பட் வந்து ஊறுகாய் மாதிரி சம் பேஸ்ட் இருக்கு, சோ அந்த பேஸ்ட் தான் வந்து அப்படியே ஒட்டி இருக்கு, சோ இதை நீக்கவே முடியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரி அந்த சட்டை வாங்கி அப்படி திரும்பி முன்னாடி பின்னாடி பாக்குறா. அப்படியே பார்த்துட்டு நான் எல்லாம் பாத்ரூம்னா எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கு. ஏய் என்னடா இது? உடனே ஹீரோயின் காரி என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்ல, உடனே வந்து இந்த கஸ்டமர் அக்காவும் இதுதான் வந்து என் சின்ன பொண்ணு பண்ணா, அதாவது என் பக்கத்துல ஒன்று நிக்குதுல அதுதான் பண்ணிச்சு, ஸோ கோச்சிக்காதீங்க உங்களால வந்து இது கிளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் காரியுமே ஓகே சின்ன பொண்ணு பண்ணா என்ன பெரிய பசங்க நீங்க பண்ணா என்ன, எனிவே அது அழுக்காய் போச்சு, ஸோ எனிவே என் பாசத்தை வச்சு இதை ஃபுல்லாக நான் வந்து தொடச்சு முடிச்சிடுறேன் கழுவி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் பார்த்து சின்ன பொண்ணுக்கும் பரவாயில்ல நம்ம தான் அழுக்கு பண்ணோம் பட் நம்மளை திட்டவே இல்லை, நான் இவ்வளோ அழுக்கு பண்ணியும் வந்து அவங்க வந்து தொடக்க முடியும் என்னோட கழுவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணு ஆட முடிச்சு அம்மா அந்த அக்கா கூட இருக்கமா, அந்த அக்கா கூட இருந்துட்டு இந்த அக்காவோட தொழிலை கத்துக்கிறேன், இந்த தொழிலை எப்படி பண்றேன் கத்துக்கிறமா அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவும் சரி ஓகேமா நீ பாத்துக்க, ஆனா நீ வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டு போயிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் காரியம் பண்றதெல்லாம் வந்து நோட் எடுத்துட்டு வந்து எழுதிட்டு இருக்கா. ஸோ நான் கூட என் காலேஜில் அவ்வளோ எழுதிருக்க மாட்டேன், அந்த பொண்ணு பார்த்தா டவுட் கேட்டு எழுதுது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மேல இந்த பீட வேற கொம்புன்னு இருக்க மாட்டேது பேசினே இருக்கேடா அப்படின்ற மாதிரி அளவுக்கு போயிடுது. ஸோ அப்படியே வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாம் வந்து கழுவி முடிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் காரி ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்க வாழ்க்கையில் இப்படி இரு சொல்லிட்டு சில தத்துவங்கள் எல்லாம் சொல்றா. ஸோ வாழ்க்கைக்கான தத்துவங்கள் எல்லாம் சொல்லி அந்த பொண்ணை அப்படியே அமுச்சு விட அப்படியே வந்து அடுத்த நாளும் விடியுது. ஸோ இது மாதிரி போன்ல இது மாதிரி வந்து எங்கிட்ட ஏகப்பட்ட துணிகள் இருக்குங்க அதை கழுவுணும் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமிச்சாங்கல்ல. ஸோ அந்த அட்ரஸ்க்கு அவ போறா. ஸோ அப்படி போக வந்து ஒரு மீனை வந்து சொல்றது அப்படி வெட்டி துண்டா வச்சு ஏதோ வந்து வதக்குறானுங்க மீன்ஸ் வறுக்கிறானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாயம் வேகுது எல்லாம் வேகுது. உடனே வந்து அவ வாயில எச்ச ஊத பார்த்த பாட்டி அம்மாவோ என்னமா வேணும் மீன் வேணுமா மீன் 350 ரூபா குத்துட்டு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காரியம் பாட்டி நான் அதுக்கு நான் வரல நீங்க தான் அட்ரஸ் குத்தீங்க ஏதோ ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு, சோ அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல பாட்டி அம்மாவும் என்ன வச்சு ஊழல் பண்றியா என்ன ஏமாத்துறியா நானா வந்து எதுவுமே போன் பண்ணல நான் என்னதான் பாட்டியா இருந்தாலும் நாங்களும் ஆட்டு போட்டினா சாப்பிட்டுக்கிறோம் மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் காரியம் ஒண்ணுமே புரியல என்னத பாட்டி இப்ப லூசி கியூட்டி மாதிரி பேசினு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை இருக்க. உடனே உள்ள இருந்து அக்கா அக்கா சொல்லிட்டு யாரும் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் காரி யாரா அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான் இங்க இருக்கா. உடனே அந்த சின்ன பொண்ணு நான் தான் பாட்டி இவளை வர வச்சேன் நான் தான் இவங்களை வர வச்சேன் ஏன்னா நம்ம வீட்டுல ஏகப்பட்ட அழுக்கு துணிகள் இருக்கு அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த ஹீரோயின் காரியை வந்து வீட்டுல வலிச்சுன்னு போறாங்க. அந்த சின்ன பொண்ணை வலிச்சுன்னு போயிட்டு இதுதான் தாத்தாவோட பேண்ட் இதுதான் தாத்தாவோட ட்ரெஸ் இதுதான் தாத்தாவோட ஜெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து குத்தினே இருக்குது. நம்ம ஹீரோயின் காரியுமே இவ்வளவு கொடுக்குறமா காசு அதிகமாகுமா அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணு எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பின்னாடி பேக் சைடு இருக்குல்ல அந்த பேக் சைடு பேக்கே ஃபுல்லா வரையும் குத்துக்குது சின்ன பொண்ணு. உடனே கலக பாட்டி வந்துட்டு பாட்டி நம்ம வீட்டு மேல இருக்கு பேனர் இருக்குல்ல அந்த பேனர் அழுக்கா இருக்கு அதையும் துவை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல பாட்டியும் மூடிட்டு போனாங்க உட்காருங்க ப்ரோ. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் காரி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து எங்கே சொல்கிறதா கரெக்டாக வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டு குளிக்க போகிறா. ஸோ குளிக்க போகும்போது சனியை சைக்கிளில் வரும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சின்ன பொண்ணு எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம ஹீரோயின் கூட குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பாக்குதுண்ணா மீன்ஸ் ஒரே பாத்ரூம்ல தனித்தனியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா. ஸோ எனிவே இந்த எபிசோட இப்படி தான் முடிச்சிருப்பானுங்க. ஸோ அடுத்த எபிசோட நம்ம ஹீரோயினுக்கு அறிவு பிரார்த்தனை வந்துச்சா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நம்ம ஹீரோயின் காரி யாரு அவ வீடு தான் எங்க இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த எபிசோட சொல்லுவாங்க அப்படின்றத நம்புவோம். ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா கதையை முடிக்கலாமா?